ஒரு சிறு விளக்கு அது பெருவிளக்காக தோன்றி அது வெள்ளமாக அமைந்து அது அனைவருக்கும் வெளிச்சத்தை தருமே தவிர நீ ஏற்றிய தீபம் உனக்கு மட்டுமே வெளிச்சம் தராது. அந்த தெய்வம் என்பது ஒருவர் வணங்கினாலும் இந்த வையகம் வணங்கியது போல். அந்த ஒருவர் வணங்குவது எவ்வாறு என்றால், உத்தம ஞானத்திலே உத்தம புருஷனாக இருந்து உள்ளத்திலே ஏக்கம் கொண்டு இந்த உயிர் நாடிகள் எல்லாம் இறைவனுக்கே சொந்தம் என்று தியானம் செய்து அவனுக்கே இந்த உடல் இந்த தேகம் உனக்கே அங்கிதம், என்னால் என்ன செய்ய முடியும் இறைவா என்று நீங்கள் தூக்கி அந்த மனதிலே ஆரவாரம் செய்வீர்களே, ஆனால் அது உங்களுக்கு கண் கண்ட பலனாக அவன் களமிறங்கி உங்களிடத்திலே நாடி வருவான். ஆனால் நீங்கள் செய்யுகின்ற பூஜைகளிலே மனம் என்பது இப்போது சொல்லி உள்ளது போல் விளக்கு ஜோதி என்று அனைவருக்கும் இந்த வையகத்துக்கு தெய்வம். அது எந்த தெய்வமாக இருந்தாலும் நீங்கள் எப்பொழுது ஒரு தெய்வத்துக்கு விளக்கு ஏற்றி வைக்கிறீர்களோ அகண்டம் அது அணையா ஜோதி. அந்த ஜோதி அனைவருக்கும் ஒப்பிற்றானது எந்த தெய்வம் என்றாலும் அங்கு அதுதான் நான் உங்களுக்கு விளக்கமாக ஒரு உதாரணமாக ஒரு வழிகாட்டியாக உங்களுக்கு நிரந்தரமாக ஒரு அறிவுக்களமாக அன்பிலே ஏற்றியுள்ள ஜோதி அது அனைவருக்கும் சொந்தம் என ஒரே கருத்தால் இன்று உங்களுக்கு நான் சொல்லப்பட்டு வருகிறேன். இந்த தெய்வம் எங்களுடையது, அந்த தெய்வம் உங்களுடையது என்பதெல்லாம் இல்லை. உருவங்கள் எத்தனை இருந்தாலும் விளக்கான ஜோதி அனைவருக்கும் வெளிச்சத்தை தருவதே. அப்படிதான் தெய்வங்கள் கூட அனைவருக்கும் சொந்தமானதே தவிர ஒருவருக்கே என்று கிட்டுவது எந்த யுகத்திலும் எந்த தர்மத்திலும் எந்த சாஸ்திரத்திலும் எந்த வேதத்திலும் இல்லை என்று நான் இன்று உங்களுக்கு உரைக்க நன்றாக நல்லதோர் நேரத்திலே உங்களுக்கு சிறுமணங்கள் தோற்றம் இல்லாமல் படிக்கு பெருமணமாக ஆக்குவதற்காக இந்த கருத்துக்களை உங்களிடத்திலே நான் பகிர்ந்து கொண்டு இருக்கின்றேன் என்று சொல்ல கடமைப்பட்டுள்ளேன். ஆகையினால் தர்மத்தை நாடுகின்ற வேளையிலே இறைவனை வணங்குங்கள், இறைவனை தர்மமாக எண்ணுங்கள், இறைவனை பாகுபாடாக எண்ணாதீர்கள். இறைவன் தர்ம சக்கரத்தின் வடிவம், ஸ்வராம் பிரேங்கிரேன் அனைத்தையும் காக்கப்பட்ட சக்கரம். ஆனால் அனைவருக்கும் மென்மேலும் நன்மை செய்யும் வடிவம் ஸ்வராம் பிரேங்கிரேன்.